ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிற திரைப்படம் ரஜினி கேங். ஆவிகள் பழிவாங்கும் கதைகளை தான் தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த படத்தில் கழுத்தில் கட்டிய தாலியை வச்சுக்கிட்டு அந்த தாலி கட்டியவனை ஒரு ஆவி பழிவாங்க துடிக்குது. இதுதான் இந்த படத்தோட அவுட்லைன். மிஸ்ரி என்டர்பிரைசஸ் சார்பா CS பதம்சந்த், C அரியந்த்ராஜ் அண்ட் ரஜினி கிஷன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் ரஜினி கிஷன், விவிகா, முனிஷ்காந்த், மொட்ட ராஜேந்திரன் இவங்க எல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. MS ஜோன்ஸ் ரூபர்ட் மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு NS சதீஷ்குமார் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு M ரமேஷ் பாரதி. காதலர்கள் ரஜினி கிஷனும் விவிகாவும் ஊரை விட்டு ஓடி போய் திருமணம் பண்ணிக்க முயற்சிக்கிறாங்க. விவிகாவை எப்படியாவது திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு அவருடைய மாமாவான கூல் சுரேஷ். ரஜினி கிஷன், விவிகா இவங்க 2 பேரும் ஓடி போய் திருமணம் செஞ்சுக்க போகிறது தெரிஞ்சதும் கூல் சுரேஷ் அதை தடுக்க முயல்றாரு. இந்த நேரத்தில் முனிஷ்காந்த் அவரோட காரில் அவங்களுக்கு லிஃப்ட் கொடுக்குறாரு. போகிற வழியில் திருடனான கல்கியும் இவங்களோட காரில் ஏறி பயணமாகிறாரு. இரவு நேரத்தில் பயணமாகிற இவங்க ஏதோ ஒரு இடத்துக்கு போய் சேர்றாங்க. இந்த நேரத்தில் பல்வேறு தரப்பினர் பல வகையான காரணங்களுக்காக இவங்களை தேடிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் ரஜினி கிஷன் விவிகாவை திருமணம் பண்ணிக்கிறாரு. அப்படி திருமணம் செய்து கொள்ளும்போது திருடனான கல்கி திருடி வச்சிருக்கிற தாலியை எடுத்து விவிகா கழுத்தில் கட்டி திருமணம் பண்ணிக்கிறாரு ரஜினி கிஷன். முதலிரவுக்கு தயாராகி கொண்டிருக்கிற நேரத்தில் விவிகா கழுத்தில் கட்டியிருக்கிற தாலியில் குடி கொண்டிருக்கிற பேய் அதோட ஆட்டத்தை ஆரம்பிக்குது. இந்த தாலியை கட்டினது எவன்டா அப்படின்னு தாலி கட்டியவரை தேட ஆரம்பிக்குது அந்த பேய். அதுக்கப்புறம் தான் தெரியுது கல்கி திருடிய தாலி இறந்து போன ஒரு பெண்ணுக்கு சொந்தமானது அப்படின்னு. அதில் அந்த பெண் ஆவியாக குடியேறிவிட அந்த தாலியை விவிகா கட்டியிருக்கிறதால ஆவி அவங்க மேலே இறங்குது. விவிகா கட்டியிருக்கிற தாலியில் ஆவி இறங்கி இருக்கிறதால அது விவிகா வழியாக ஆக்ரோஷமான ஆட்டத்தை தொடங்குது. கடைசியில் நீண்ட காலமாக புதைக்கப்பட்ட துன்பத்துக்கு நீதி தேடும் பொன்னரசியோட ஆவி அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு ரஜினி கிஷன். அதிலிருந்து விவிகாவை காப்பாற்ற ரஜினி கிஷன் தன்னுடைய நெருங்கிய நண்பர்கள் மற்றும் ஒரு பாதிரியாருடன் இணைந்து சபிக்கப்பட்ட தாலியின் பின்னணியில் உள்ள உண்மையை கண்டுபிடிச்சு பொன்னரசி கதையோட பிணைக்கப்பட்ட பேய்களை எதிர்கொண்டு மனைவியான விவிகாவை மீட்டாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துல மீதி கதை. காதல், உணர்ச்சி, மென்மையான திகில், நகைச்சுவையான அணுகுமுறை இவற்றையெல்லாம் கலந்து ஒரு காதல் ஜோடியின் உற்சாகத்தில் தொடங்குற மாதிரி கதைக்களத்தை அமைச்சு அதில் முதல் பாதி கலகலப்பாகவும் அதுக்கப்புறம் தாலி மற்றும் மறைக்கப்பட்ட வரலாறுன்னு ஒரு ஆவியோட உணர்ச்சி பயணம் வேட்டையாடும் நோக்கம்னு செகண்ட் ஹாஃபில் ட்ராவல் ஆகிற மாதிரி சஸ்பென்ஸ் கலந்து கொடுத்துருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் ரமேஷ் பாரதி. ரஜினி கிஷன் சென்டிமெண்ட், லவ், ஆக்ஷன், காமெடின்னு கதாபாத்திரத்துக்கு தேவையான நடிப்பை கொடுத்துருக்காரு இந்த படத்தில். குறிப்பாக சொல்லணும்னா ஆவிகளின் துரத்தல். விவிகா காதலும் காமெடியும் கலந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸால் பார்க்குறவங்களை பிடிச்சு போக வைக்கிறாங்க அவங்களோட நடிப்பால். குறிப்பாக சொல்லணும்னா பேய் புகுந்த பின் அவங்களோட நடிப்பு. முனிஷ்காந்த், கூல் சுரேஷ், மொட்ட ராஜேந்திரன், கல்கி இவங்களோட கூட்டணி காட்சிகள் காமெடியை வரவழைக்குது. இவங்களை தவிர படத்தில் நடிச்சிருக்கிற மற்ற ஆர்டிஸ்டோட நடிப்பும் பார்க்குறவங்களை கவனிக்க வைக்குது. படத்தோட காட்சிகளையும் பாடலையும் கலர்ஃபுல்லாக படமாக்கியிருக்காரு இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் NS சதீஷ்குமார் தன்னோட சினிமாட்டோகிராஃபியில். இசையமைப்பாளர் MS ஜோன்ஸ் ரூபர்ட்டின் பின்னணி இசை மற்றும் நவீன் பாரதி, M ரமேஷ் பாரதி இவங்க 2 பேரோட லிரிக்ஸ் படத்தின் நன்று. எடிட்டர் ஸ்ரீவர்ட்சன், ஆர்ட் டைரக்டர் விஜய் ஆனந்த், ஸ்டன் டைரக்டர் யூனிவர்ஸ் ராஜேஷ், நடன இயக்குனர் விஜய் சதீஷ் மற்றும் வினோத் உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. ஆவிகள் பழிவாங்கிற கதைகளை நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஆனால் அதை தாலிக்குள்ளே ஒழிச்சு வச்சு அதிலிருந்து எந்த சூழ்நிலையில் வெளியே வருது, தாலி கட்டினவனை ஏன் தேடுது அப்படின்றது ரசிக்கிற மாதிரி இருக்குது இந்த படத்தில். மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.